ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். கரண்ட்டாக பாக்கியலக்ஷ்மி சீரியலில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. யார் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எஸ், இதுக்கு முன்னாடி ஜெனியோட அப்பா கேரக்டர் பண்ணிகிட்டு இருந்தார் மன்மோகன் சார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஜோசப் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சிட்டு இருந்தார். கொஞ்சம் நாளாக அவரை காட்டாமையே இருந்தாங்க. இப்போ கரண்ட்டாக வந்து அவரோட கேரக்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஆல்ரெடி ஜீ தமிழில் ஒரு 2 சீரியல்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சந்தியராகம் அண்ட் கனா இந்த 2 சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில். அந்த சீரியல்லாம் நடிக்கவே தான் இதில் டைம் இல்லாதனால சீரியலை விட்டு விலகிட்டாரா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரியலை. இப்போ இவரோட கேரக்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்மளுக்கு ரொம்பவே பரிச்சயமான, நம்மளுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஆர்டிஸ்ட் தான் வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஈரமான ரோஜாவே சீசன் 2ல அப்பா கேரக்டர், அதாவது ஜீவா அண்ட் பார்த்திபன் இவங்களோட அப்பா கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம தசரத் சார். இவர் தான் இப்போ வந்து இன்னைக்கு ஜெனியோட அப்பாவாக ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காரு ஜோசப் அப்படிங்கிற கேரக்டரில். நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச பரிச்சயமான ஒருத்தர் தான் இந்த கேரக்டரில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காரு. ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. ஈரமான ரோஜாவை சீசன் 2 முடிஞ்ச உடனே அடுத்த சீரியல் வந்து உடனே கமிட் ஆயிட்டாரு அப்படின்றது. அவரோட வாய்ஸ்க்கு வந்து நிறைய பேர் அடிமை அப்படின்னே சொல்லணும். அதுவும் அந்த நிறுத்தி நிதானமாக கிருஷ்ணர் வாய்ஸ் எடுத்து பேசுகிறதெல்லாம் வேறு லெவலில் பண்ணுவார். ரொம்பவே யோசித்து ஒரு மெச்சூர்டான அப்பா கேரக்டர். பர்ஃபெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். பாப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.